அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஆர்பி வழியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம் சம்மந்தமான முக்கியமான தகவல்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் வந்து எத்தனை பேப்பர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒன்று வந்து டெட் பேப்பர் 1, அப்புறம் டெட் பேப்பர் 2 அப்படின்னு 2 பேப்பர் இருக்குது. இந்த டெட் பேப்பர் 1 இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறது மூலயமா செகண்டரி கிரேடு டீச்சர்ஸ் எஸ்ஜிடின்னு தமிழ்நாடு அரசு டிஆர்பி வழியாக நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கு நம்ம எழுத முடியும். இந்த எக்ஸாமையும் நம்ம எழுதி அதில் செலக்ட் ஆனால் தான் நம்ம தமிழ்நாடு அரசு ஸ்கூல் எஜுகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய 1ஆவதுலேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம டீச்சர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். இதனுடைய சேலரி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த சேலரி கொடுக்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதி அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அதில் வந்துட்டு சேலரி பேக்கேஜ் வந்து 20,600 ப்ளஸ் இது கூட டிஏ வந்துட்டு இப்போ இருக்கிறது வந்து 55 சம்திங் இருக்குது. அதில் 50 போட்டோன்னா கூட 10,000 வரும். ப்ளஸ் இது கூட ஹெச்ஆர்ஏ வந்து 1,500 ரூபா வந்துட்டு சேர்ப்போம். அரௌண்டு உங்களுக்கு வந்துட்டு 36,000 பெர் மந்த் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டார்டிங் மந்த் மட்டும்தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த பேசிக் பே என்ன ஆகும், 75,900 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த எக்ஸாமுடைய முக்கியத்துவம் இதுதான். சரிங்களா? அடுத்தது நமக்கு பேப்பர் 2 அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. இதிலே வந்து நம்ம எழுதுவோம் டெட் பேப்பர் 2 அப்படிங்கிறது. இந்த எக்ஸாமை நீங்கள் குவாலிஃபை ஆன பிறகு தமிழ்நாடு அரசு தனியாக இதுக்குன்னு டிஆர்பி வழியாக பிடி அசிஸ்டண்ட்டுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க நியமன தேர்வுக்கு. அதில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னாவே இந்த டெட் பேப்பர் 2 வந்து கேட்பாங்க சர்டிஃபிகேட். அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா கிளாஸ் 6 to 10 வரைக்கும் நீங்கள் டீச்சர்ஸாக ஒர்க் பண்ண முடியும். அதில் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சுவாலஜி, இது மாதிரி எக்ஸட்ரா எக்கனாமிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்டுமே இந்த பேப்பர் 2க்கு கீழே வந்து நம்ம எழுத முடியும். இதனுடைய சேலரி வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட் மந்த்து சேலரியாக சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டில் பேசிக் பே வந்துட்டு 36,400 ரூபா. இப்போ 7th பே கமிஷன் படி. ப்ளஸ் இந்த 36,400க்கு டிஏன்னு பார்த்தோம்னா 19,000 ரூபா. ப்ளஸ் ஹெச்ஆர்ஏ வந்து அரௌண்டு குறைந்தபட்சம் ஒரு 1,500 ரூபா. அப்படின்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு 57 சம்திங் பர் மந்த் வந்து இருக்கும். இதில் வந்துட்டு என்ன ஆகும்னா 10% வந்து சிபிஎஸ் எடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ அரௌண்டு நீங்கள் வந்து மந்த்லி 50,000 வந்து இந்த பிடி அசிஸ்டன்ட் டீச்சர்ஸ்க்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லோரும் அப்ளை பண்ணி எழுதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ இந்த பேப்பர் வந்துட்டு பேப்பர் 1 இருக்குது, பேப்பர் 2 இருக்குது. 2 பேப்பர் எழுதணும். அதில் எலிஜிபிலிட்டி என்ன, பேப்பர் 1க்கு என்ன எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2க்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டு ரைட் த எக்ஸாம் பேப்பர் 1க்கு பார்த்தீங்கன்னா இப்போ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணணுன்னு இருக்கீங்களோ 12th 50% பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் இது கூட வந்துட்டு டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் அந்த கோர்ஸ் வந்துட்டு 2 இயர் கோர்ஸு. இதை பாஸ் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ கரண்ட்டாக செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஜென்ரலாக படிப்பாங்க. அப்படி இல்லாதவங்க டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஸ்பெஷல் எஜுகேஷன்னும் தனியாக படிச்சிருப்பாங்க. அவங்களுமே 12th பாஸு 50% மார்க்கோட ப்ளஸ் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா பாஸ் அல்லது செகண்ட் இயர் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி இந்த பேப்பர் 1 எக்ஸாம் வந்து நீங்கள் எழுத முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் 50% ப்ளஸ் இது கூட வந்து பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் ஒரு கோர்ஸ் படிச்சுருப்பீங்க. அதில் வந்து இந்த கோர்ஸ் முடித்து பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் இந்த பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4th இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த பேப்பர் 1க்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எழுதலாம். இப்போ இந்த 4th இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு சர்டிஃபிகேட் வந்து உடனே இஷ்யூ பண்ணுறாங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் அந்த கோர்ஸ் முடித்த பிறகு அதில் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் மார்க் ஷீட் எல்லாத்தையும் நீங்கள் டிஆர்பிக்கு சமர்ப்பித்த பிறகு தான் இந்த பேப்பர் 1 குவாலிஃபிக்கான சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட்டு அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் வந்துட்டு 18 வருஷம்,
மேக்ஸிமம் வந்து நோ ஏஜ் லிமிட் வந்து கிடையாது, நீங்கள் யாருனாலையும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த பேப்பர் 2க்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது யார் ஒருத்தர் வந்துட்டு பிஏ அல்லது பிஎஸ்சி டிகிரி வித் 50% ஆஃப் மார்க்கு ப்ளஸ் பிஎட் முடிச்சிருப்பாங்க, பிஎஸ் பாஸ் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பிஎட் செகண்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த பேப்பர் 2 டெட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் எழுத முடியும். சில பேர் வந்து டிகிரி வச்சுருப்பாங்க, ப்ளஸ் அது கூட வந்துட்டு பிஎட் வந்து இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் ஒரு படிப்பாங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு பாஸ் ஆகியிருந்தாலோ இல்லை ஃபைனல் இயர் படிச்சிருந்தாலோ இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவதாக வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எலிஜிபிலிட்டி 12th 50% மார்க்கோட பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் பாஸ் அல்லது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் இருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் படிச்சிருக்கவங்க பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு ரெண்டுக்குமே தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி வந்து ஃபோர்த்தாக ஒரு கண்டிஷன் என்னன்னா அகைன் 12th 50% மார்க்கோட 4 இயர் பிஏ அல்லது பிஎஸ்சி பிஎட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும், இன்டிகிரேட்டட் கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. அவங்களுமே வந்துட்டு இப்போ பாஸ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த பேப்பர் 2 டெட் பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இன்னொரு கண்டிஷனுமே கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்னா இன்ஜினியரிங் முடித்த கேண்டிடேட்ஸு ப்ளஸ் பிஎட் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க மேக்ஸ் அண்டு சயின்ஸ் சப்ஜெக்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் எதுக்கு இந்த பேப்பர் 2க்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கொஷின் பேப்பரு அண்டு மார்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து கேட்பாங்க பேப்பர் 1க்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து இதில் 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஒன்று சைல்டு டெவலப்மெண்ட் அண்டு பெடகாகி, தமிழ், தெலுங்கு, கன்னடா அந்த லாங்குவேஜ் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இங்கிலீஷ் மஸ்ட்டு, மேக்ஸு, அப்புறம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அப்படின்ட்டு 5 சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டில் வந்து 30 கொஷின், ஒரு கொஷினுக்கு 1 மார்க் வீதம் 30 மார்க் ஒரு பகுதியிலேருந்து கேட்பாங்க. ஸோ அதேமாதிரி தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து அல்ல தெலுங்கு கன்னடாவில் வந்து 30 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு வந்து 30 மார்க்கு, தென் மேக்ஸுக்கு வந்து 30 மார்க்கு, என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கு வந்து ஒரு 30 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்துட்டு 150 மார்க்கு வந்துட்டு நம்ம இந்த பேப்பர் 1ங்கிறது வந்து இருக்கும். ஸோ இது வந்து மொத்தம் 3 மணி நேரம் நடக்கும். ஆன்லைனா ஆஃப்லைனான்னு பார்க்கும்போது ஓஎம்ஆர் ஷீட்டு தான் ஆஃப்லைன் வழியாக தான் நடக்கும். பிரிண்டட் கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க, நீங்கள் அதில் ஓஎம்ஆர் மார்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்துட்டு பேப்பர் 2க்கு பார்ப்போம். பேப்பர் 1 சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி, அதுலேயும் 30 மார்க், 30 கொஷினும் 30 மார்க்கு. தமிழ் அல்லது தெலுங்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் 30 கொஷின் 30 மார்க்கு, இங்கிலீஷ் 30 கொஷின் 30 மார்க்கு. இப்போ வந்துட்டு சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு, பாட்டனி, சுவாலஜி இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு இந்த 4வது சப்ஜெக்டாக மேக்ஸ் ப்ளஸ் சயின்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ்லேருந்து 30 மார்க்கு, சயின்ஸ்லேருந்து 30 மார்க்கு, மொத்தம் 60. ஸோ மொத்தம் நீங்கள் இந்த 4த்தையும் பார்க்கும்போது 150 மார்க்குக்கு இருக்கும். அப்போது அப்படி இல்லாதவங்க தமிழ், இங்கிலீஷு, எக்கனாமிக்ஸு இந்த மாதிரி சப்ஜெக்ட் படிச்சிருக்கோங்க, அவங்க 4வது சோஷியல் சயின்ஸ் ஆப்ட் பண்ணி 60 கொஷின்ஸ் இருக்கும், 150 மார்க் வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து இந்த கொஷின் பேப்பரில் வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இதுக்கான குவாலிஃபையிங் மார்க் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் 1 அண்டு பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே சேர்த்து நம்ம பார்க்கும்போது கேட்டகரி வைஸாக கொடுக்குறாங்க. ஸோ அதில் முதல்ல ஓப்பன் கேட்டகரி ஜென்ரல் டர்னில் வந்து 150 மார்க்குக்கு நீங்கள் 90 மார்க் வாங்கி ஆகணும். ஸோ 60% ஆஃப் மார்க்கு. அவர் ரெண்டாவதாக பார்க்கும்போது எஸ்சி, பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, பிடபிள்யூடி, எஸ்சிஏ இவங்கெல்லாம் வந்துட்டு 150க்கு 82.5 மார்க் வாங்கணும். ஹவெவர் இந்த 82.5 மார்க்கை 82 வந்து மாற்றிப்பாங்க. ஸோ அப்போ 82 மார்க் வாங்கினாலே போதும். இது 55% ஆஃப் மார்க்கு. அடுத்து எஸ்சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 150 மார்க்கு அவங்க ஜஸ்ட் 60 மார்க் வாங்கினாலே போதும். இது 40% மார்க்கு 150ல் இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்போது அப்லோடு பண்ண அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஸோ முதல்ல வந்துட்டு 10th அல்லது எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் வச்சுருப்பீங்க இல்லையா, அது. ரெண்டாவதாக 12th அல்லது ஹையர் செகண்டரி கோர்ஸு மார்க் ஷீட்டு. மூணாவதாக வந்து டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், அது சார்ந்த சர்டிஃபிகேட் மார்க் ஷீட் அல்லது டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மூணாவதாக வந்துட்டு
யூஜி டிகிரி கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அப்புறம் டிகிரி சர்டிஃபிகேட் அண்ட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். இப்போ இந்த கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு இல்லாதவங்க ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து லாஸ்ட் செமஸ்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க் லிஸ்ட்டை நீங்கள் ஒரே பிடிஎஃப்பில் போட்டு வச்சுக்கோங்க. டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாதவங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்க்கும்போது பிஎடை பொறுத்த வரைக்கும் கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வைக்கலாம். அதே மாதிரி தான் கன்சாலிடேட்டட் இல்லைன்னா 6 செமஸ்டர் மார்க் லிஸ்ட்டு, டிகிரி இல்லைனா ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு எடுத்து வச்சுக்கோங்க பிடிஎஃப் வடிவில். அடுத்ததாக முக்கியமான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அண்ட் தென் இப்போ சம் கேண்டிடேட்ஸ் வந்து பிடபிள்யூடி பர்சன் வித் டிசபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் 4 இயர் கோர்ஸ் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதில் டிகிரியும் எஜுகேஷனும் வந்து சேர்ந்து இருக்கும் இல்லைங்களா, அந்த டிகிரி ஒரே ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்டிகிரேட்டட் கோர்ஸு பிஏ அல்லது பிஎஸ்சி எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ஒன்று மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, டிகிரி அல்லது ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக இதுக்கான அப்ளை டேட் வந்து பார்த்திங்கன்னா நேற்று 11/8/2025 அடுத்த மாதம் 8/9/2025 வரைக்கும் ஒரு 30 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்ட பிறகு எடிட் ஆப்ஷன் இருக்கும். அது 9/9/2025 11/9/2025 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. ஒரு 3 நாள் டைம் கொடுக்குறாங்க. எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் 1 வந்து நவம்பர் மாதம் 1 2025 அன்றைக்கி நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. காலையில் தான் நடக்கக்கூடிய எக்ஸாம் இது. பேப்பர் 2 வந்து 2ஆம் தேதி மறுநாள் 2025 நவம்பர் மாதம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2022 படி செலக்டடு கேண்டிடேட் லிஸ்ட்டில் பேப்பர் 2 அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக அப்பியர் ஆன கேண்டிடேட்ஸு 2,54,224 பேர். இதில் பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 15,430 பேர் தான். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்கள். ஸோ அதே மாதிரி பேப்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது 1,53,533, 21,543 இது எல்லாமே வந்து டிஆர்பி வெப்சைட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் ஃபீஸு அப்படின்னு பார்க்கும்போது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ அண்ட் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு 300 ரூபாயும், மற்ற எல்லாருக்குமே ஓப்பன் கேட்டகரி, எம்பிசி, பிசி, பிசிஎம்க்குலாம் வந்துட்டு 600 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம அடுத்த வீடியோவில் அந்த டிஎன் டெட் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறன்ற ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ தகவல் உள்ள மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு லைக் போட்டு விடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.